இப்போ ஒரு மெத்தட் இருக்குங்க. இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ பப்ளிக் வாய்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம். இங்கே வந்து நம்ம கால் பண்ணுறோம். எப்படி கால் பண்ணுறோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ மெயின் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ மெயின். ஸோ இந்த கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்தோன்னா திஸ் இஸ் டிஸ்பிளேன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா திஸ் இஸ் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இதுதான் வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதுவே நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணல, வெறும் டெஸ்ட்ராய்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து எரர் காமிக்கும். ஏன் எரர் காமிக்குது? ஏன் எரர் காமினா cannot make a static reference to the non-static method display from the type main. அப்போது ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணாமல் அதை வந்து ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நம்ம ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் பப்ளிக் ஸ்டாட்டிக் இப்போ பார்த்தீங்களா எரர் போயிடுச்சு. ஸோ இதுதாங்க ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட்டே பண்ண வேணாம். அதனால தான் மெயின் மெத்தட் எப்பவுமே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்கில் நம்ம கொடுத்துருக்கோம்.